ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே எப்படி ஈஸியாக முட்டை பொரியல் செய்யறதுதான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் முட்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா கலக்கி அதில் ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். நல்லா கலக்கிட்டு ஸோ இதே வந்து சைடு வச்சிடணும் கைஸ். அதுக்கப்புறம் கைஸ் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் கைஸ். அது சைடு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணுவோங்க. கடுகு ஆட் பண்ண பிறகு கடலைப்பருப்பு வெள்ளுந்தம் பருப்பு போடணும். இந்த மாதிரி கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் போட்ட உடனே வெங்காயமும் போடணும். வெங்காயமும் மிளகாயும் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்லா கலக்கணுங்க. பார்த்து கலருங்க. பொரிஞ்ச அதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து கலரணும். நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வெங்காயம் வேற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கலரணும். நல்லா அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச முட்டையை ஊற்றிடணும். மழையை நம்ம வந்து நல்லா கலரணுன்னே இந்த அளவுக்கு கெட்டி ஆகிடும். கெட்டியானே இவ்வளவு மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா கலக்கிடணும். இன்னும் கொஞ்சமே மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை கலக்கணும். இது நல்லா கலக்கணும். மிளகாத்தூள் போட்ட உடனே நம்ம வந்து நல்லா கலக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவாங்க. தேங்காய் சொருவிட்டு அதோட பூலாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதே நம்ம கொஞ்சம் நல்லா உள்ள ஆட் பண்ணிட்டு அதே வந்து நம்ம நல்லா கலரணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கலர்னதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலையை போட்டு கலக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம மல்லி இலையை போட்டால் நம்மளோட முட்டை பொரியல் ரெடி ஆகிடும். இவ்வளோதாங்க, ஈஸியான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.